அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு 11 மற்றும் 2ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் வித்யாகாரகரான புதன். அவர் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அங்கு முழு சுபகிரகமான குருவுடனும் இணைந்திருப்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய புதனின் அமைப்பால் ஜூலை 22ஆம் தேதி முதல் உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வித்யாகாரகரானின் புதனின் அமைப்பால் லாபம் உயர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை முற்றிலுமாக முழுமையாக கலைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக குருவுடன் இணைந்து மாற்றுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல புதிய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி நிறைவாகவே கிடைக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிதாக உத்தியோக மற்றும் தொழில் ரீதியான பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை வித்யாகாரகரான புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த காலம் ஒரு இனிமையான காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். எனவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே தான் நினைப்பதை காட்டிலும் புதன் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் என்பது சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உறுதியாகவே எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குடும்பம் சார்ந்த பணிகளில் குரு சுக்கிரன் வலுவாக இருக்கும் போது குருவுடன் இணைந்து வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய புதனும் சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் இனிமையான தருணமாக உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறாருங்க. எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றி அடையாத பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது. அடிக்கடி ஏதோ ஒரு காரணத்திற்காக மறுக்கப்பட்டு வந்த தடையை சந்தித்து வந்த பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது நெருங்கிய உறவினரிடம் இருந்து வந்த பகை உணர்ச்சி விலகி ஒற்றுமை பிறப்பதோடு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான மனம் திறந்து பல பிரச்சனைகளுக்கு பேசி தீர்வு காண்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது வீண் விரைய மருத்துவ செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணம் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சிம்மராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மன நிம்மதியை பாதித்து வந்த பல நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தொழில் மற்றும் முதலீடு சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். ஏனென்றால் லாபத்தில் குருவுடன் இணைந்திருக்கிறார். அன்றாட பொறுப்புகளை உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நன்கு உணர்ந்து சிம்மராசிக்காரர்கள் சிறப்பாக செயல்படுவதால் பல சிரமங்களை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் உங்களை தேடி வரும். கைவிட்டு சென்ற
பல்வேறு வகையான காரியங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே வெற்றி கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. அடிக்கடி பாதித்து வந்த பல நிகழ்வுகளில் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்தை நிலவரத்தை சற்று முன்கூட்டியே கணித்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. கடனுக்காக சப்ளை செய்வதை குறைத்துக் கொள்வது எதிர்கால நலனை சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். விற்பனை மற்றும் விஸ்தரிப்பு திட்டங்களை சிறப்பான முறையில் கையாளுவது மிக சிறப்பான வளர்ச்சியையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும். கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட முக்கூட்டு கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் இருக்கும். புதிய பணிகளை துவங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்க போகிறது. ஏற்கனவே வருமானத்தை பாதித்து வந்த பல நெருக்கடிகளில் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய படைப்புகளை நன்கு தீர யோசித்து அதன் பிறகு முயற்சி செய்யக்கூடிய இந்த வேளையில் மிக அற்புதமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகளை முன்பே நன்கு அறிந்து செயல்படுவதால் அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் எந்த ஒரு காரிய தடையும் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். இதுவரை இல்லாத பல பிரச்சனைகளுக்கு சிறப்பான முடிவு காணக்கூடிய வகையில் நல்ல ஒரு மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. புதன் லாபத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை சிறப்பான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகள் எதை செய்தாலும் அதை நுணுக்கமாக கணித்து சிந்தித்து அறிவுபூர்வமாக முடிவெடுத்து செயலாற்றுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் கிடைப்பதால் சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு மிக பெரிய அளவிலான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமையில் அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.